இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு கன்வர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கன்வர்ஷன் சொல்ல முடியாது. ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு கேட்டுருக்காங்க. நெறையா வந்து ஒரு ஹாலோல்கேன் வந்து நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. அந்த ஹாலோல்கேன் வந்து பார்த்தீங்கன்னா, டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் பண்ணி நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வரும், மேஜர் ப்ராடக்ட் வந்து என்ன வரும்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பிரெடிக்ட் த ஆல் த ஆல்கீன்ஸ் தட் வுட் பி ஃபார்ம்டு பை வந்து டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹாலைட் வித் சோடியம் ஈத்தாக்சைடு அண்ட் எத்தனால் அண்ட் ஐடென்டிஃபை த மேஜர் ஆல்கீன் வந்து கேட்டுருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் என்ன கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, 1 புரோமோ 1 மெத்தில் சைக்ளோஹெக்சேன். ஓகே. முதல்ல இதுக்கு வந்து ப்ராப்பரா நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எழுத தெரியணும். அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நேம்லேருந்து ஸ்ட்ரக்சர் எழுதுறதும், ஸ்ட்ரக்சர்லேருந்து நேம் எழுதுறதும் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கான ஸ்ட்ரக்சரை நீங்க கரெக்ட்டா எழுதிட்டீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஈஸியா வந்துரும். ஏன்னா நமக்கு கான்செப்ட் எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நேம் டு ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்சர் டு நேம் கன்வர்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க ஸ்ட்ரக்சரே தப்பா எழுதிட்டீங்கன்னா, ப்ராடக்ட் கண்டிப்பா நமக்கு வந்து தப்பா தான் வரும். ஓகே. அப்ப நமக்கு வந்து மெயின் செயின் என்ன குடுத்துருக்காங்க, சைக்ளோஹெக்சேன் வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப சைக்ளோஹெக்சேன் அப்படின்னா, இதான் நமக்கு வந்து சைக்ளோஹெக்சேன் இல்லையா? அது என்ன குடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நமக்கு என்ன குடுக்குறாங்கன்னா, மெத்தில் வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நமக்கு வந்து மெத்தில் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நமக்கு என்னன்னா, புரோமின் வந்து நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணா, டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பீட்டா எலிமினேஷன். பீட்டா எலிமினேஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரியாக்டிவ் ஃபங்ஷனல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, பிஆர். பிஆர் தான் இப்ப ரியாக்ட் ஆக போகுது இல்லையா? அப்ப பிஆர் அட்டாச்சா இருக்கிற கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்ஃபா கார்பன். அதுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா, பீட்டா கார்பன். அப்ப இந்த ஆல்ஃபா கார்பனுக்கு இதுவும் பக்கத்து கார்பன் தான், இதுவும் நமக்கு பக்கத்து கார்பன் தான். அப்ப 2 பீட்டா கார்பன் வந்து இருக்குது. அப்ப இங்க பீட்டா கார்பன்ல இருந்தா ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து வெளியில போகும். ஓகே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க 2 ஹைட்ரஜன் வந்து இருக்குது. அப்ப இந்த ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன். ஓகே. இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? அங்க இருக்கிற ஹைட்ரஜன் நமக்கு வந்து வெளிய போயிடுச்சுன்னா, HBr வந்து நமக்கு வந்து வெளில போயிடும். அதான் டீஹைட்ரோ ஹாலஜனேஷன். அதாவது டீனா வெளியில போறது, ரிமூவ் பண்றது. ஹைட்ரஜன், ஹாலஜன், டீஹைட்ரோ ஹாலஜனேஷன். ஓகேவா? ஸோ அப்ப நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HBr வந்து வெளியில போயிடுச்சுன்னா, இங்க வந்து நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இங்க அந்த மெத்தில் குரூப் வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா இங்க 2 ஆட்டத்த வந்து நம்ம ரிமூவ் பண்றோம் இல்லையா? அப்ப சிங்கிள் பாண்ட் வந்து நமக்கு வந்து டபுள் பாண்டா மாறும். சரி, அப்ப இதுவும் பீட்டா கார்பன் தானே, இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து போகாதான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் நமக்கு வந்து போகும். 2மே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ராடக்ட் தான். ஐயுபேக் நேம் எழுதுனீங்கன்னா 2மே நமக்கு வந்து சிமிலர் நேம் தான் நமக்கு வந்து வரும். அப்ப 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சேம் காம்பவுண்ட் தான். ஓகேவா? இது 2க்குமே பார்த்தீங்கன்னா, ஐயுபேக் நேம் வந்து நமக்கு வந்து சேமா தான் வரும். அப்ப இது 2மே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ராடக்ட் தான். நம்ம ஏதாவது ஒண்ணு மட்டும் எழுதினா போதும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் ப்ராடக்ட் ஃபார் திஸ் ரியாக்ஷன். அப்ப செகண்ட் ஒன் வந்து நம்ம எடுப்போம். செகண்ட் ஒன் வந்து என்ன குடுத்துருக்காங்க, 2 குளோரோ 2 மெத்தில் பியூட்டேன். அப்ப பியூட்டேன் நமக்கு எத்தனை இருக்கணும், ஃபர்ஸ்ட் 4 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கணும். 1, 2, 3, 4 4 கார்பன் ஆட்டம். செகண்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து மெத்தில் வந்து இருக்கணும். அதே செகண்ட் பொசிஷன் நமக்கு என்ன இருக்குன்னா, குளோரின் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ப்ராப்பரா எழுதுனா எப்படி எழுதலாம்? CH3 CH2 இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு வந்து குளோரின் இருக்குது. இங்க வந்து நமக்கு வந்து CH3 வந்து இருக்குது. இங்க நமக்கு வந்து ஒரு CH3 வந்து இருக்குது. அப்ப இங்க நமக்கு வந்து பீட்டா எலிமினேஷன் நடக்கணும் அப்படின்னா, இந்த ஹாலஜன் குளோரின் அட்டாச் ஆகிற கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன். இது நமக்கு வந்து பீட்டா கார்பன். இது நமக்கு வந்து பீட்டா கார்பன். அப்ப இங்கேருந்து நமக்கு ஹைட்ரஜன் வெளியில போகலாம். இங்கேருந்து நமக்கு ஹைட்ரஜன் வந்து வெளியில போகலாம். ஆனா மேஜர் ப்ராடக்ட் எங்க கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணா தான் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, CH டபுள் பாண்ட் CH3 இதான் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம எப்பவுமே பார்த்தோம்னா பிரைமரி விட நமக்கு வந்து செகண்டரி தான் நம்ம மோஸ்ட் ஸ்டேபிளா வந்து இருக்கும். அப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஃபார்ம் ஆகுற ஆனியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மோஸ்ட் ஸ்டேபிளா வந்து இருக்கும். அப்ப இங்க தான் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நடக்கும். பிரைமரியை விட செகண்டரில தான் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அப்ப ஹைட்ரஜன் வந்து எங்க ரிமூவ் ஆகும்னா, இங்க இருந்து நமக்கு வந்து ரிமூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து இங்கேயும் நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகும். பட் ஆனா அது மைனர் ப்ராடக்ட்டா இருக்கும். இதான் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட்டா வந்து இருக்கும். இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மேஜர் ஆல்கீன் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இஸ் இட் கிளியர்? அப்ப 2வது, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, 3வது வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, பென்டேன் வந்து குடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4, 5 பென்டேன் வந்து குடுத்துருக்காங்க. அதுல 3 பொசிஷன்ல நமக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, புரோமின் வந்து குடுத்துருக்காங்க. செகண்ட் பொசிஷன்ல நமக்கு வந்து மெத்தில் குடுத்துருக்காங்க. இங்க ஒரு மெத்தில் குடுத்துருக்காங்க. இங்க ஒரு மெத்தில் குடுத்துருக்காங்க. 3 பொசிஷன் வந்து நமக்கு வந்து ஒரு மெத்தில் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து குடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து நமக்கு வந்து ப்ராப்பரா நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல எழுதிருவோமா? பெட்டரா வந்து இருக்கும். ஓகே. ஸோ தேர்ட் ஒன் என்ன குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பென்டேன். பென்டேன்னா 1, 2, 3, 4, 5 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. அதில பார்த்தீங்கன்னா, தேர்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து புரோமின் வந்து இருக்குது. அதே தேர்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து மெத்தில் குரூப்பும் இருக்குது. செகண்ட் பொசிஷன் வந்து ஒரு மெத்தில் குரூப் வந்து இருக்குது. இங்க வந்து நமக்கு வந்து ஒரு மெத்தில் குரூப் இருக்கு இல்லையா? 2, 2 வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை மெத்தில் வந்து குடுத்துருக்காங்க. சைக்ளோ ட்ரை மெத்தில் 3 புரோமோ பென்டேன் இல்லையா? அப்ப இதோட நமக்கு ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன வரும்? CH3 CH2 இங்க கார்பன் வந்து இருக்குது. இங்க ஒரு CH3 வந்து இருக்குது. இங்க வந்து ஒரு Br. அப்ப இங்க ஒரு கார்பன். இங்க வந்து ஒரு CH3 CH3
CH3. ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து காமன் இல்லையா? அப்போ புரோமின் வந்து இங்க இருக்குது. அப்போ புரோமின் பக்கத்துல இருக்கிற கார்பன் எது? ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பனுக்கு இதுவும் பீட்டா கார்பன் தான், இதுவும் பீட்டா கார்பன் தான். அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பிரைமரி விட செகண்டரி தான் நமக்கு வந்து மோர் ஸ்டேபிளா வந்து இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன, இங்க இருந்தா நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து வெளியே போகும். இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற Br தான் நமக்கு வந்து வெளியில போகும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா, CH3 CH டபுள் பாண்ட் C CH3, இங்க நமக்கு என்ன CH3, இங்க CH3, இங்க நமக்கு வந்து CH3 வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்டா வந்து இருக்கும். இதுக்கு வந்து நீங்க மேக்ஸிமம் வந்து IUPAC நேம் வந்து நீங்க எழுதிங்க. ஓகேவா? இங்க நமக்கு என்ன, இதை வந்து இதை டபுள் பாண்டுக்கு வந்து நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து கொடுக்கணும் இல்லையா? அப்போ இங்கே தான் நம்ம நம்பரிங் கொடுக்கணும். 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து பார்த்தீங்கன்னா 4, இது வந்து நமக்கு வந்து 5. அப்போ எத்தனை சப்ஸ்டியூட் வந்து நமக்கு வந்து இருக்குது? 1, 2, 3, 3 சப்ஸ்டியூட் வந்து இருக்கு இல்லையா? அப்போ வாட் இஸ் தட் IUPAC நேம்? அப்போ 3, 4, 4 ட்ரைமெத்தில். ஓகே, 4, 4 ட்ரைமெத்தில். அப்போ 5 கார்பன் வந்து இருக்குது. அப்போ பென்ட் 2 ஓகே, ஸோ பென்ட் 2 எல்லாத்தையுமே நீங்கள் வந்து IUPAC நேம் எழுதிருக்கீங்க. இதான் வந்து பெர்ஃபெக்ட் மெத்தட். அப்போ இங்கே நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து இதான் நமக்கு வந்து ப்ராடக்ட்.